பீர் 150 ரூபா 160 ரூபா வாங்குறான். மானிட்டர் கோட்ரு 150 ரூபா 160 ரூபா வாங்குறான். MCVSOP 180 ரூபா 160 ரூபா வாங்குறான். 10 ரூபாயில் 50 ரூபா ஏற்றினா கூட குடிக்கலாம் செத்து போயிடுவாங்க. எங்கள் காசில் தின்றானுங்க, வேலை செய்ய நிற்கிறா பேசுகிறான். இதான் வேணுன்னா வாங்கிக்கடா, எல்லாம் கிளம்பு. அநியாயம் பண்ணுறானுங்க, ரொம்ப அக்கிரம் பண்ணுறானுங்க. அவனுங்க பண்ணுற அநியாயத்துலாம் வந்துட்டு கவர்மெண்ட் கேட்கணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, மாதம் பண்ணால் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 1000 இங்கே போட்டு இன்புட்டு அவுட்புட் அப்படி பிடிச்சிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏற்றிறாங்க. இது கொரோனா டைம்லேயே வந்து 1000 500ன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இது வாங்காமையாக இருப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் அங்கே கல்லா காலியாக இருக்கும், கஜானா காலி, கல்லா காலி. ஆமாம், அதனால தான் ஏற்றுவாங்க, வேறு எதனால ஏற்றுவாங்க? அங்கே இல்லைன்றதால தான் தமிழ்நாடு ஓடுறது. எதனால? ஒயின் ஷாப்பில் தான். குடிமகன்கள் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது. 10 ரூபா ஏற்றுறது அவன் 10 ரூபா ஏற்றுவான், இவன் ஒரு 10 ரூபா ஏற்றுவான். 20 ஆச்சா ஆஃப் அங்கே 20 ஏற்றிருக்காரா, இவன் ஒரு 20 வைப்பான். கேட்டால் நான் முடிஞ்சதை பார்த்துக்கோணும். ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். திருப்பி 10 ரூபா ஏற்றிட்டு இன்னும் 10,000 கோடி சம்பாரிச்சு என்னதான் கொண்டு போக போறீங்க? செத்தா நெத்தியில் 1 ரூபா வச்சு அமுச்சு விட்டுறாங்க. வரவேற்கிறேன்ப்பா. 10ன்றது 50 100 நீ சந்தோஷமா இருக்கும்பா. அது குடிக்கிறவங்கள தான் கேட்கணும். அவங்க அதையாவது வாங்காம இருப்பாங்களே அப்படின்றதால தான், வேற ஒன்றும் இல்லை. இது கொரோனா டைம்லேயே வந்து 1000 500ன்னு வாங்கிட்டு இருந்தாங்க. இது வாங்காமையா இருப்பாங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு தான் இருப்பாங்க. எல்லாம் அங்கே கல்லா காலியாக இருக்கும், கஜானா காலி, கல்லா காலி. ஆமாம், அதனால தான் ஏற்றுவாங்க, வேற எதனால ஏற்றுவாங்க? அங்கே இல்லைன்றதால தான். தமிழ்நாடு ஓடுறது எதனால? ஒயின் ஷாப்பில் தான். குடிமகன்கள் இல்லைன்னா தமிழ்நாடு கிடையாது. தீபாவளி பொங்கல்லாம் பாருங்க, எல்லா கல்லா கட்டும் 500 கோடி 1000 கோடி 800 கோடி அப்படின்னு ஓடும். அது போல் நான் என்ன நினைக்கிறேன்னா, மாதம் பண்ணால் மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த 1000 இங்கே போட்டு இன்புட்டு அவுட்புட் அப்படி பிடிச்சிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஏற்றிறாங்க. ஏற்றுறது வந்து எல்லாமே இலவச பஸ்ஸு, இலவசமாக மாதம் 1000 அதெல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் எதில் பிடிக்க முடியும்? இந்த மாதிரி டாஸ்மார்க்கில் தான் பிடிக்க முடியும், ஏழைங்கிட்ட தான் பிடிக்க முடியும், பணக்காரங்கிட்ட பிடிக்க முடியாது. இப்போ நான் வந்து டெய்லி 300 ரூபா கொடுப்பேன் வீட்டுக்கு. இப்போ 350 ரூபா ஆயிடுச்சுன்னா 1 ரூபா கூட கொடுக்க மாட்டேன், மொத்தமாக குடிச்சிட்டு போயிடுவேன். என்னால் குடிக்காமல் இருக்க முடியாது. கடற்கடன்னு ஆடும் 8 மணிக்கு 9 மணிக்கெலாம் கடற்கடன்னு ஆடும் எனக்கு. அதனால் கம்பல்சரி ஒரு குவார்ட்ரு 600 ரூபா விற்றாலும் நான் வாங்கி தான் குடிக்கணும். ஏன்னா வீட்டுக்கு கொடுக்க முடியாது. பொண்டாட்டி புள்ளுக்கு நடுத்தரில் தான் நிற்பாங்க. நாங்கள் ஆனால் குடிச்சு தான் போவோம். ஏன்னா குடிக்கலன்னா இருக்க முடியாது. அதனால் அவங்க ஒரு குவார்ட்ரு 1000 ரூபா விற்றாலும் கம்பல்சரி நான் குடிப்பேன். அதுதானே வீட்டுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கண்ணே, 1 ரூபா எனக்கு வரதில்ல. ஆனால் அதுவே கொடுத்தாங்கன்னா அதுலேயே நான் 500 ரூபா வாங்கி சரக்கு வாங்கி குடிச்சிடுறேன். 10ஆம் தேதி தான் போடுறாங்க, அதில் நான் 500 ரூபா வாங்கி குடிச்சிடுறேன். என்னென்ன பண்ணுறது? என் பொண்டாட்டிகிட்ட டெய்லி சண்டை, மாதமானால் ஒரு சண்டை, 500 வாங்கி குடிச்சிடுறேன். என்ன பண்ணுறது? ஏற்றுறது கஷ்டம் தானே. ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? உழைக்கிறதே அந்த சரக்குக்கு தான். நான் இன்னைக்கெல்லாம் போய் ஆட்டோ ஓட்டி கஷ்டப்பட்டு சாப்பிட்றது கிடையாது, சரக்கு தான். எவ்வளோ ஏற்றுனாலும், அதுவும் டிஎம்கே கவர்மெண்ட் சொல்லவா வேணும்? கண்டிப்பாக எவ்வளோ வேணாலும் வாங்கி தானே குடிப்பேன். ரொம்ப அநியாயம் பண்ணுறானுங்க. கவர்மெண்ட்டில் ஒயின் ஷாப் நடத்த விட ப்ரைவேட்டில் தான் நடத்தணும். ப்ரைவேட்டுக்கு வந்துச்சுன்னா நியாயமாக இருக்கும். ஒயின் ஷாப் வந்து நடத்துறதே ரூல்ஸே கிடையாது. சரக்கு நல்லா இருக்கிற பண்ணுது. 8 மணிக்கு திறந்தானுங்க. 8 மணி முதல்ல கவர்மெண்ட் ஆரம்பிக்கும் போது 62 ரூபா சரக்கு, 140 ரூபா. 8 மணி திறந்தானுங்க. அப்புறம் 10ன்னானுங்க, மக்கள் திறந்துடுனாங்க. அப்புறம் 12ன்னானுங்க. ஆனால் 24 ஹவர்ஸ் ஓடுது பிளாக்ல. அது எவனும் கேட்க மாட்டாங்க. 24 ஹவர் ஓடுது பிளாக்ல, எல்லா ஒயின் ஷாப்லேயும் ஓடுது. ஆம்ப்லேட்டு, சிக்கனு, மட்டனு, முட்டைலாம் தரானுங்க. 200 ரூபா வாங்கிட்டு 40 ரூபா சரக்கு 200 வாங்கிட்டு சிக்கனு, மட்டனு, முட்டை எல்லாம் தரானு. எல்லா ஒயின் ஷாப்லையும் பிளாக்ல ஓடுது. இவனுங்க ஏன் அப்படி நடத்துறானுங்க? அநியாயம் பண்ணுறான். நியாயமாக பார்த்தா நீ ப்ரைவேட்டில் விட்டுரு. ப்ரைவேட்டில் விட்டாக்கா அவன் நியாயமாக நடப்பான். கிளாஸ் தருவான், வாட்டர் தருவான், அவனே கிளாஸ் தருவான், அவனே வாட்டர் தருவான், அவனே ஊறுகாய் தருவான். தொடுக்கிறதுக்கு போட்டி வியாபாரம் பண்ணுவானு. நான் 16 வயசுலேருந்து குடிக்கிறேன், ஓப்பனாக ஒத்துக்கிறேன். 16 வயசுலேருந்து குடிக்கிறேன். போட்டி வியாபாரம் பண்ணுவானுங்க. இங்கே இருந்துச்சு திருமலா ஒயின்ஸ்ன்ட்டு, இந்த இடத்துல இருந்துச்சு, உள்ள நாயுடு ஒயின்ஸ் இருந்துச்சு. இங்கே என்ன போட்டி வியாபாரம் பண்ணுவானுங்க. இவங்க முட்டை தந்தனா சிக்கன் தருவான். எவ்வளோ? 52 ரூபா சரக்கு. இவன் கவர்மெண்ட் ஆகிற அம்மா தான் ஆகிச்சு. அம்மா தான் கவர்மெண்ட் ஆகிச்சு. கவர்மெண்ட் ஆகும்போது 64 ரூபா, 62 ரூபா, 64 ரூபா சரக்கு 62 ரூபா ஆக்கிட்டு அப்புறம் எங்களை அப்படியே ஏமாத்தி 64 ரூபா சரக்கு 62 ரூபா, 2 ரூபா கம்மி. எவ்வளோ வேலை? உடம்பு சரியில்லை, சரக்கு நல்லா இல்லை, கேட்குற சரக்கு கொடுக்க மாட்டாங்க. நம்ம சொல்கிற பேர்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதுதான் வேணா எடுத்துக்கிடான்றான். பாரில் வேலை செய்கிறவன் அவனுங்க எங்கள் காசுலேயே தின்னுட்டு வேலை செய்கிறோன்னு நெக்கலாக பேசுகிறானுங்க. எங்கள் காசில் தின்றானுங்க, வேலை செய்ய நெக்கலாக பேசுகிறான். இதான் வேணா வாங்கிக்கடா, எல்லாம் கிளம்பு. அநியாயம் பண்ணுறானுங்க, ரொம்ப அக்கிரம் பண்ணுறானுங்க. அவனுங்க பண்ணுற அநியாயத்துலாம் வந்துட்டு கவர்மெண்ட் கேட்கணும். கவர்மெண்ட்டில் என்னத்தை கிழிக்கிறானுன்னு தெரியல. இது ரொம்ப தப்புங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு கூட குடிக்க தான் போகிறேன். ஏன் இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறீங்க? இப்போ பாருங்க, கையெல்லாம் உதருது, காலெல்லாம் உதருது. ஹாஸ்பிட்டலில் இங்கே பாருங்க, நான் கேஎம்சியில் இருந்தேன். 360 பேஷண்ட்டு கேஎம்சியில் நான் அட்மிட் ஆகும்போது. அதில் வந்துட்டு ஒரே ஒருத்தன் மண்டை சுற்றில உடஞ்சவன், இன்னொருத்தன் வந்துட்டு ஒரு பொம்பளை வந்து பேய் பிடிச்சி. எல்லாருமே வந்து குடிகார், எல்லாருமே குடிகார். இந்த மாதிரி அநியாயம் பண்ணால் எங்கே போகும்? தப்புங்க. நாங்கள் ஏற்றிட்டே போகிறீங்க, எல்லாத்தையும்
எல்லாத்தையும் ஏற்றிட்டே போனால் அப்புறம் இல்லை நான் இருக்கப்பட்டவன் கொடுத்துருவேன். ஏகப்பட்ட கூலி தொழிலாளி, கவர் பாயிட்டு பால் பாயிட்டு பொறுக்கிறவன், ரிச்சா ஓட்டுறவன், முட்டை தூக்குறவன், ஆட்டோ ஓட்டுறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. திருப்பி 10 ரூபா ஏற்றுறீங்க. நீங்கள் 10 ரூபா ஏற்ற பார்த்து கடைக்காரன் இன்னொரு 10 ரூபா ஏற்றுறான். அதனால் சிரமமாக தெரியுது எனக்கு. இது முதல்வர் கருத்தில் கொண்டு ஏற்றாமல் இருந்தால் நல்ல விஷயம் தான். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அப்பாவுக்கு நான் போய் 35 ரூபாய்க்கு சிவாஸ் பிராண்டி வாங்கி போய் கொடுத்தேன். நான் ஒரு 15 வயசு இருக்கும்போது 35 65 ஆச்சு, 65 100 ஆச்சு, 110 ஆச்சு, 140 ஆச்சு, 130 MRP, 130 ரூபா வாங்க மாட்டானுங்க. ஒன்றா முடிஞ்சதை பார்த்துக்கோன்றாங்க. திருட்டு பையில பிடிச்சாச்சு. அதனால் 5 ரூபா குறைஞ்சிருக்கு சில இடத்துல. சில இடத்துல 10 ரூபா பாட்டிலுக்கு வச்ச திருட்டு பையில பிடிச்சதுனால 5 ரூபா குறைஞ்சிருக்கு. இப்போ சில இடத்துல குறையில. அதனால் விலைவாசி ஏற்றலாம். அதுக்காக இது இல்லாமல் போய் ஏற்றுறது ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எந்த ஆட்சி வந்தாலும் விலைவாசி யாரும் தடுக்க முடியாது. இந்த அளவுக்குள்ள கட்டுக்குள்ளே வைக்கலாம். அவங்க போடுற பட்ஜெட்டில் கட்டுக்கோப்பாக வைக்கலாம். இதுலேயே பல ஆயிரம் கோடி கிடைக்கும் போது திருப்பி 10 ரூபா திருப்பி இன்னும் பல ஆயிரம் கோடி சம்பாரிச்சு என்னதான் கொண்டு போக போறீங்க? செத்தா நெத்தியில் 1 ரூபா வச்சு அமுச்சு விட்டுறாங்க. அம்மா செத்தாங்க, நெத்தியில் 1 ரூபா. எம்ஜிஆர் ஐயா செத்தாரு, நெத்தியில் 1 ரூபா. கலைஞர் ஐயா செத்தாரு, நெத்தியில் 1 ரூபா. இப்போ கேப்டன் பிரபாகரன் விஜயகாந்த் அவர்கள் செத்தாரு, அவர் நெத்தியிலும் 1 ரூபா அமுச்சு விட்டாங்க. என்ன ஏற்றி ஏழைகளை வறுத்து நசுக்கி புழிஞ்சி இன்னும் 10 ரூபா பற்றி என்னத்தையா கல போறீங்க? என்னத்தை காண போறீங்க? இல்லை சொல்லுங்க. 10 ரூபா ஏற்றிட்டே போனால் இல்லாதப்பட்டவன் என்ன பண்ணுவான்? அவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? வந்துடுறான், 100 ரூபா இது வந்துடுறான், நிற்கிறான் அப்படின்னு படி பார்த்தாம பார்க்குறான். தம்பி ஒரு 10 ரூபான்றான். அது அவனை பிச்சை எடுக்க வைக்கிறது யாரு? அவனை 10 ரூபா கேட்டு பிச்சை எடுக்க வைக்கிறது யாரு? ஆனால் தம்பி கொஞ்சோண்டு தண்ணி கொடு தம்பின்னு கேட்குற பிச்சை எடுக்க வச்சது யாரு? தம்பி அந்த ஊர்களை கொஞ்சம் நக்கிக்குவான்னு கேட்குறது அதுக்கு உட்பட்டவர் யார்? யோசிங்க தியானம் பிரியர்களே, யோசிக்க வேண்டிய விஷயம். நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவரை எந்த யூடியூப்லயும் வரல, இந்த சேனல்லையும் கேட்கல. அதனால சொல்றேன், ஏன் ஏற்றிக்கிட்டே போறீங்க? 5 ரூபா இறக்கி பாருங்களேன், குடும்பமே உனக்கு ஓட்டு போடும். ஒரு 20 ரூபா இறக்கி பாருங்க, அவன் அம்சமே உனக்கு ஓட்டு போடும். இதான் உண்மை. இதை தவறா புரிஞ்சுக்காதீங்க. இதான் உண்மை, ஃபேக்ட். இதான் தவறா புரிஞ்சுக்கிட்டு இவன் அப்படி பேசுறான்னு நினைக்காதீங்க. இதான் உண்மை. 10 ரூபா ஏற்றிட்டே போனால் என்ன ஆகும்னு பாருங்க. எல்லாருமே 10 ரூபா கொடு, 20 ரூபா கொடு, வாட்டர் பாயிண்ட் வாங்கி கொடு, நான் கொஞ்சம் 1 ரூபா கொடுன்னு கேட்டால் வல்லரசு நாடாகாது, ரொம்ப டல்லரசு நாடாகிடும். அதனால் என்னோட கருத்து, ஏற்றாதீங்க. இனிமேல் ஏற்றிக்கிட்டே இருக்காதீங்க. ஏற்றுற அளவுக்கு அந்த ஒர்க்கு இல்லை. ஏன்னா ரொம்ப முன்ன மாதிரி இல்லை. சரக்கு உள்ளே போகும்போதே திக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு தான் போகுது. சத்தியமாக சைடிஸ் முட்டை கிட்ட கறி மீன் சாப்பிடாதவன் சத்தியமாக 6 மாதத்துல செத்து போயிடுவான். இதான் கேரண்டி, வாரண்டி. இருக்கப்பட்ட 7 கடுப்பு தண்ணியே கலந்துட்டு கறி மீன் முட்டை சாப்பிட்றதால கொஞ்சம் தப்பிச்சுப்பான். இதான் உண்மையான ஃபேக்ட். ஆனால் திருப்பி அந்த 10 ரூபா வாட்டர் பாட்டிலையும் நீங்கள் ஏற்றிட்டே போனீங்கன்னா தண்ணி குடிக்க மாட்டான். பாட்டில் ஓப்பன் பண்ணி எதிர்க்கே அப்படி குடிப்பான், செத்து போயிடுவான். அதாங்க 10 ரூபா ஏற்றுறது. அவன் 10 ரூபா ஏற்றுவான், இவன் ஒரு 10 ரூபா ஏற்றுவான். 20 ஆச்சா? ஆஃப் அங்கே 20 ஏற்றிருக்காரா, இவன் ஒரு 20 வைப்பான். கேட்டால் நான் முடிஞ்சதை பார்த்துக்கோணுவான். ஒரே வார்த்தை தான் சொல்கிறான். எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்குது, பல பேருக்கு தர வேண்டி இருக்குது. உன்னால் முடிஞ்சா வேணும்னா வாங்கு, இந்த பிடி காசை வேற என்ன வாங்கிக்கோன்றான். தைரியமாக சொல்கிறான். ஆனால் சொல்ல அவனுக்கு ஒரு உரிமையே கிடையாது, பட் சொல்கிறான். அவனுக்கு யாரும் ஒருத்தன் ஆணித்தரமாக பின்னால் பேக்ரவுண்ட் இருக்கான். அதனால் அவன் தைரியமாக சொல்கிறான். ஓகேவா? இப்போ ஆட்டோவில் போகிறான், 150 ரூபா கேட்குறான், இல்லைங்க 100 ரூபா வரீங்கன்னா அவன் சில பேர் வரமாட்டா போயிடுவான். சில பேர் அவன் 110 ரூபா கொடுக்கணும் போகிறவனும் இருக்கான். அது வேறு, இது வேறு. அதனால் தயவு செஞ்சு விலைவாசி இனிமேல் ஏற்றாதீங்க. ஏன்னா இப்போ இங்கே விலைவாசி ஏற்றினா இப்போ நான் 900 ரூபா சம்பாதிச்சிருந்தேன்னா நீங்கள் விலைவாசி ஏற்றினா 1000 ரூபா கிடைக்க போகிறது கிடையாது. ஒரு கூலி தொழில் 800 ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கானா, நீங்கள் 10 20 ஏற்றிங்கன்னா அவனுக்கு 900 ரூபா கிடைக்க போகிறது கிடையாது. கேஸு அரிசி பருப்பு எல்லாம் ஏற்றிட்டீங்க. இப்போ முக்கியமான மனிதன் தியானத்துக்கு போகிறத டிஸ்டர்ப் பண்ணுறீங்க. தியானத்துக்கு போனால் தான் அவன் ரிலாக்ஸாக தூங்கி ஏஞ்சி மறுநாள் வேலைக்கு போக முடியும். அதனால் தியான பிரியர்களுக்கு எல்லாரும் இதை நீங்கள் கண்டித்து இதெல்லாம் கேட்கணும்னு நான் என்னோட கருத்து. இன்னும் 20 ரூபா எத்தனை சந்தோஷம் தான். குடிக்காரங்க அதிகமாகிட்டானுங்களா? எவன் கவலைப்படுறான்? கத்திரிக்காய் 10 ரூபா வித்த கத்திரிக்காய் இன்னைக்கு 60 ரூபா விற்கும். 15 ரூபா வித்த கேரட் அன்னைக்கு 50 ரூபா விற்கும். ஒரு முருங்கைக்காய் 5 ரூபா விற்றுது, இன்னைக்கு 25 ரூபா விற்குது. உருளைக்கிழங்கு 15 ரூபா விற்றுது, 50 ரூபா விற்குது. வெண்டைக்காய் இன்னைக்கு காலையில் வாங்கினேன். இன்னைக்கு நாமக்கல் மாவட்டத்தில் விவசாயி போராடுறான். கிட்டத்தட்ட நாங்கிட்ட சின்ன வெங்காயத்தை அவன் பயிரிடு பண்ணுது. அவனுடைய மொத்த செலவு ஒரு கிலோவுக்கு 30 ரூபா பயிரிடு செலவு. அவன் நிர்ணயம் பண்ணுறது 10 ரூபா, பாக்கி 20 ரூபா யார் கொடுக்குறா? இதை பற்றி எவனா சிந்திக்கிறானா? அரசே சிந்திக்கிறது கிடையாது. அந்த வெங்காயத்தை வாங்கி குழம்பு வைக்கிற ஒரு பெண்கள் சிந்திக்கிறது கிடையாது, ஆண்கள் சிந்திக்கிறது கிடையாது, உழைக்கிறவங்க சிந்திக்கிறது கிடையாது, வேலை செய்கிறவங்க எவனுமே சிந்திக்கிறது கிடையாது. ஆனால் டாஸ்மார்க்கில் 10 ரூபா ஏற்றுறத மட்டும் பெருமையாக பேசுகிறானே. இதே அரசாங்கம் என்ன பண்ணுது? டாஸ்மார்க்கில் 10 ரூபா ஏற்றியாச்சு, யாரும் டாஸ்மார்க்கில் இருக்கிற யாரும் 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாதுன்னு சொன்னதா இல்லையா? இன்னைக்கு வாங்குறானுங்களா இல்லையா? இப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? இதே ஜெயலலிதா பீல்ல அந்த அம்மா இருக்க பீல்ல ஒரு திட்டத்தை செயல்படுத்தினா அதை மீறி பண்ணனா அவன் வீட்டுக்கு போயிடுவான்னு தெரியும். பயம் இருந்தது. இப்போ அது பயம் இருக்கா? இல்லை. நான் இப்போ நிரூபிப்பேன். நான் என்னால் நிரூபிக்க முடியும். ஒரு பீர் 140 ரூபா, 150 ரூபா வாங்குறான். ஒரு பீர் 150 ரூபா, 160 ரூபா வாங்குறான். மானிட்டர் கோட்ரு 150 ரூபா, 160 ரூபா வாங்குறான். MCVSOP 180 ரூபா, 160 ரூபா வாங்குறான். எப்படி? இது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? அரசுக்கு எல்லாம் தெரியும். தெரிஞ்சும் குடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். 10 ரூபாயில் 50 ரூபா ஏற்றினா கூட குடிக்கலாம் செத்து போயிடுவாங்க. காமராஜர் பில்ல படின்னு அந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதனால் டாஸ்மார்க் 100 ரூபா ஏற்றினா 50 ரூபா ஏற்றினா மக்கள் எந்த மக்கள் போராட்டுறாங்க? ஒரு தாய்மார்கள் எனக்கு காய்கறி விலை ஏறிச்சு, கேஸ் விலை ஏறிச்சு, பருப்பு விலை ஏறிச்சு, எண்ணெய் விலை ஏறிச்சு, அரிசி விலை ஏறிச்சுன்னு போராடினா நியாயமானது. குடிகாரன் எனக்கு விலை ஏறிச்சுன்னு போராடினா அதை ஏற்றுக்க முடியுமா?
குடிக்கிறவன் இருக்கிறவனையும் ஏற்றிட்டு தான் இருப்பான். வேற என்ன கேள்வி கேளுங்க. இன்னைக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வந்து படிச்சுட்டு எத்தனை பேர் வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கான்னு தெரியுங்களா? எத்தனை லட்சம் பேர் இருக்கான்னு தெரியுங்களா? படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படிச்சுட்டு தன்னுடைய அம்மாவுடைய தாலியும் அப்பாவுடைய கஷ்டத்தையும் படிச்சுட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பதிவு பண்ணிட்டு இன்றைக்கி வந்து 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்தில் வந்து வேலை கிடைக்காதுன்னு ஏங்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கி இதே வந்து இந்த ரோட்டில் வந்து இந்த சீனிவாச ரோட்டில் வந்து டிகிரி முடித்தவன் இந்த டேப்பில் தொடச்சிட்டு இருக்கிறான். அவன் கஷ்டப்பட்டு எதுக்கு படிக்கணும்? படிக்காதவன் ஒரு நாளைக்கு 1200 வாங்கினா டைல்ஸ் வேலைக்கு போனான், கொத்தனார் வேலைக்கு போனான், பெரியாள் வேலைக்கு போனால் சம்பளம் வாங்குறான். ஆனால் படித்தவன் 300 கூட சம்பளம் வாங்க முடியாத சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இன்றைக்கி இல்லை, நம்ம படித்த படிப்புக்கு என்றைக்கா வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த அரசு எதிர முன்னெடுத்துருக்குது. அதே அரசு இன்றைக்கி நல்ல திட்டங்களை செயல்படுத்திருக்குது. அதில் சந்தோஷம் தான். ஆனால் இதெல்லாம் கவனம் செலுத்தணும்னு சொல்ல வரேன். புரிதுங்களா? கவனம் செலுத்தினா ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது டாஸ்மார்க்கை நம்பி தான் இன்றைக்கி அரசு வழிநடத்துன்ற சூழ்நிலை உருவாயிடுச்சு. குடிக்கிறவன் வந்து குறைஞ்சாதானங்க வந்து கம்மி பண்ணுவாங்க. குடிக்கிறவன் அதிகரிச்சுட்டே இருக்கான்ல. தமிழ்நாடு மட்டுமா குடிக்கிறான்? இந்தியாவில் உள்ள ஒட்டுமொத்த பேரும் வந்துட்டான். அப்போ குடிக்கிறவன் வந்து டார்கெட் பண்ணுறாங்கல்ல, வருஷத்துக்கு இத்தனை 1000 கோடி டார்கெட். அப்போ வந்து எங்கே பண்ண முடியும்? விலை ஏற்றி தான் ஆகணும். நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்கணும்னா என் உயிர் எனக்கு முக்கியம், என் குடும்பம் முக்கியம், என் புள்ள முக்கியம், பொண்டாட்டி புள்ள முக்கியம். நான் குடிக்க கூட, நான் குடிக்கிற காசை கூட நான் வீட்டில் அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும், ஏதோ வாங்கணும்னு நினச்சேனாக்கா நான் குடிக்க மாட்டேன். ஆனால் அதை பற்றி கவலைப்படாதவன் குடிச்சாதான் என்னால் வாழ முடியும்னு சொல்லி சூழ்நிலை இருக்கிறவன் எவ்வளோ விலை ஏற்றினா கவலைப்படுறானா? கிடையாதுல்ல. அப்போ அவன் அது மாதிரி நினைக்கிறவன் இருக்கிறவளையும் ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால் வந்து தப்பு கிடையாது. இதனால ஒன்றும் கிடையாது. அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நன்மை தான். இந்த காசு வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் போய் சேருது.